அன்பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். டூரிங் டாக்கீஸ் சார்பிலே கடந்த சில வருடங்களாகவே வெப்சைட் ஒன்று இயங்கிக் கொண்டிருப்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். அந்த வெப்சைட் இப்போ முழுமையாக மேம்படுத்தப்பட்டுள்ளது. தினமும் குறைந்தது 30க்கும் மேற்பட்ட பரபரப்பான சினிமா செய்திகள் அதிலே இடம்பெறுகின்றன. சினிமாவை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள உதவுகின்ற விதத்திலே அமைந்துள்ள வெப்சைட் இது. டூரிங் டாக்கீஸை பொறுத்த வரைக்கும் சினிமா பற்றிய எல்லா தகவல்களையும் அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த டூரிங் டாக்கீஸ் வெப்சைட்டில் அந்த தகவல்கள் எல்லாவற்றையும் நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். அதனால் நாள்தோறும் தவறாமல் இந்த வெப்சைட்டை படித்து பாருங்கள். படித்து பார்த்து விட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி வேற்று நாட்டவரா இருக்கிறவங்க இங்க இருக்கக்கூடிய எந்த அரசியல் பதவியையும் அனுபவிக்கவே கூடாதுங்கிறதா. அப்படி இருக்கும்போது இலங்கையில பிறந்த எம்ஜிஆர் மட்டும் எப்படி சிஎம் ஆகி அரசியல் பதவியை அனுபவிச்சார்னு திருச்சியில இருந்து பாலு கேட்டிருக்காங்க. இந்தியாவை இருப்பிடமாக கொண்டவர்கள் இந்தியாவில் பிறந்திருந்தாலோ அல்லது அவருடைய பெற்றோர்களில் ஒருவர் இந்தியாவில் பிறந்திருந்தாலோ அவர் இந்திய குடிமகனாக கருதப்படுவார் என்பதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 5வது விதி. இலங்கையில் பிறந்ததனாலேயே எம்ஜிஆர் அந்த நாட்டு குடிமகன் ஆகிவிட மாட்டார் என்பதை உங்களுக்கு எடுத்துரைப்பதற்காகத்தான் இந்த சட்ட விதியை உங்களுக்கு தெரிவித்தேன். எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட போராட்டங்களை எல்லாம் எதிர்கொண்டு ஒரு முதலமைச்சர் ஆனார் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்படி சட்ட விதிகள் அவருக்கு புறம்பாக இருந்திருக்குமே ஆனால் அவரை முதலமைச்சராக பதவியேற்க இவங்கெல்லாம் விட்டுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறீங்க. மகாராஜா படத்தை நான் இப்போதான் நெட்ஃப்ளிக்ஸ்ல பார்த்தேன். அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. விஜய் சேதுபதியோட நடிப்பு ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா அதை விட அனுராக் காஷ்யப்போட நடிப்பு இன்னுமே பிரமாதமா இருந்துச்சு. ஆனா அவரோட நடிப்பை பத்தி பெருசா யாரும் பேசலன்னு எனக்கு தோணுது. இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சுரேஷ் விருகம்பாக்கத்துல இருந்து கேட்டிருக்காங்க. மகாராஜா திரைப்படத்திலே அனுராக் காஷ்யப் மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். அந்த நடிப்பை நம்முடைய விமர்சகர்கள் பல பேர் கொண்டாடி இருந்தார்கள். காக்கா முட்டை மணிகண்டனோட அடுத்த படம் இல்ல வெப் சீரிஸ் பத்தி ஏதாவது தகவல் வந்திருக்கான்னு தினேஷ் கேட்டிருக்காங்க. அடுத்து விஜய் சேதுபதி கதாநாயகன் நடிக்கின்ற ஒரு திரைப்படத்தை மணிகண்டன் இயக்க இருக்கிறார் அப்படின்னு தான் பல நாட்களாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஆனா அந்த படத்துடைய படப்பிடிப்பு இன்று வரையிலே தொடங்கியதாக தெரியல. கங்குவா 2 படம் வரதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு அமிர்தேஸ்வரன் குவைத்துல இருந்து கேட்டிருக்காங்க. அமிர்தேஸ்வரன், நீங்க மிகப்பெரிய குசும்புக்காரராக இருப்பீங்க போல தெரியுது. பெரும்பாலான யூடியூப் சேனல்கள், டிவி சேனல்கள் எல்லாமே ஹீரோ ஹீரோயினை இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஆனா திரைக்கு பின்னாடி வேலை பார்க்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ், வசனம் எழுதுறவங்க, கேமராமேன் இவங்களெல்லாம் பெரும்பாலும் இன்டர்வியூ எடுக்கிறதே கிடையாது. இதுக்கு காரணம் என்னன்னு திவ்யா கேட்டிருக்காங்க. மற்ற சேனலை பத்தி நீங்க இப்படி விமர்சனம் பண்ணா கூட அதுல ஓரளவுக்கு நியாயம் இருக்கக்கூடும். ஆனால் டூரிங் டாக்கீஸை பொறுத்த வரைக்கும் திரைப்பட நட்சத்திரங்கள் மட்டும் இல்லாம திரைப்பட இயக்குனர்கள், ஸ்டண்ட் இயக்குனர்கள், நடன இயக்குனர்கள், படத்தொகுப்பாளர்கள், உதவி இயக்குனர்கள், துணை நடிகர்கள், படப்பிடிப்பு தளத்திலே உணவு பரிமாறுகின்றவர்கள், பாடலாசிரியர்கள், இசைக்கலைஞர்கள், பாடகர்கள் என்று பலரையும் அல்லவா நாம பேட்டி கண்டு வெளியிட்டிருக்கிறோம். காந்தாரா 2 படத்தோட ஷூட்டிங் போயிட்டு தான் இருக்கா. படத்தை பத்தி எந்த அப்டேட்டுமே வரதே இல்லையே. படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்னு கண்ணன் திருநெல்வேலியில இருந்து கேட்டிருக்காங்க. காந்தாரா திரைப்படத்துடைய படப்பிடிப்பு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த படம் அடுத்த வருடம் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி என்று வெளியாகும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். பெரும்பாலான மலையாள மூவிஸோட ஷூட்டிங் இலங்கையில வச்சு நடக்குது. ஆனா அதே நேரத்துல தமிழ் படங்கள் எதுவுமே இலங்கையில வச்சு ஷூட்டிங் நடக்கிறதே இல்லை. இனிமேலாவது தமிழ் படங்களை இலங்கையில வச்சு ஷூட்டிங் பண்ணுவாங்களான்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. பல தமிழ் படங்களுடைய படப்பிடிப்புகள் இலங்கையில் நடைபெற்றிருக்கின்றன. விஜய் நடித்த கோட் திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு கூட இலங்கையிலே நடைபெற்றது. தொடர்ந்து இலங்கையிலே பல பட தயாரிப்பாளர்கள் படப்பிடிப்பு நடத்துவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. பிரம்மாண்ட படங்கள்னாலே 3D படங்கள் எடுக்கிறது மட்டும்தானா? ஏன்னா பிரம்மாண்ட படங்கள்னு சொல்லிட்டு 3D படங்களை தான் எடுக்கிறாங்க. 3Dயை நிறைய இடங்கள்ல மிஸ்யூஸ் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. இந்த 3D இல்லாமலும் பிரம்மாண்ட படங்கள் எடுக்க முடியுமான்னு ஐயப்பன் நெல்லையில இருந்து கேட்டிருக்காங்க. பிரம்மாண்டமான படங்களை உருவாக்கும் போது அந்த படங்களை 3Dயில் காமிச்சா அந்த பிரம்மாண்டத்தை ரசிகர்கள் மிக துல்லியமாக உணர முடியும் அப்படின்றதுக்காக தான் பல தயாரிப்பாளர் அது போன்ற படங்களை 3Dயிலே உருவாக்குகிறார்கள். 3Dயிலே ஒரு படத்தை உருவாக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக எந்த ஒரு தயாரிப்பாளராக இருந்தாலும் அதற்காக கூடுதலாக செலவு செய்தே ஆக வேண்டும். அப்படி இருக்கும்போது
தேவையில்லாமல் யாராவது 3Dயில் ஒரு திரைப்படத்தை உருவாக்குவாங்களா? பஞ்சு அருணாச்சலம் எழுதின திரை தொண்டன்கிற அந்த புக்கு அமேசான் எந்த இடத்துலையுமே அவைலபிளாக இல்லை. நீங்கள் இந்த புக்கை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அப்போது இந்த புக்கு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு பாலாஜி சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. பஞ்சு அருணாச்சலம் எழுதிய புத்தகத்தை வெளியிட்டது ஆனந்தவுடன் பதிப்போம். ஆனந்தவுடனில் தொடர்பு கொண்டீங்கன்னா நிச்சயமாக அந்த புத்தகம் உங்களுக்கு கிடைக்கும். தனுஷ் நயன்தாரா பிரச்சனையில் நீங்கள் யார் பக்கம் நிற்கிறீங்கன்னு ரியா ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. நயன்தாரா வெளியிட்ட இந்த அறிக்கையை பற்றி இன்று தனுஷ் ஒரு வார்த்தை கூட பேசல. அப்படி இருக்க இரு தரப்பிலே யார் தரப்புல நியாயம் இருக்கு அப்படின்றத நாம் எப்படி சொல்ல முடியும்? மனோரமாவினுடைய மகன் பூபதி பாண்டியராஜன் மனைவி ரெடிங்கிற அந்த ஒரு படத்துல மனோரமாவுக்கு மகனாவே நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வேற ஏதாவது படத்துல நடிச்சாங்களா? இப்ப அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சங்கர் பாலக்கோட்ல இருந்து கேட்டிருக்காங்க. மனோரமாவுடைய மகன் பூபதி இப்ப எந்த திரைப்படத்திலும் நடிப்பதாக தெரியல, வீட்டில தான் இருக்காரு. குபேரா படத்துல நாகார்ஜுனா மெயின் ஹீரோவா இல்லாம இருக்கலாம், ஆனா அவரு தனுஷை கம்பேர் பண்ணும்போது சீனியர் ஹீரோ தான். அதனால முதல்ல அவரோட பேரை போட்டுட்டு அதுக்கப்புறம் தனுஷ் பேரை போடுவாங்களா? என்னதான் இருந்தாலும் வேட்டையன் படத்துல அமிதாப் பச்சன் பேரை ஃபர்ஸ்ட் போட்டிருக்கணும். ஆனா அமிதாப் பச்சன் பேரை ரஜினிக்கு அடுத்ததா தான் போட்டாங்க. இந்த தப்ப குபேரா படத்துல பண்ணாம இருப்பாங்களான்னு சிவா சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. யாருடைய பெயரை முதல்ல போடுறது அப்படின்றத பற்றி எந்த ஒரு படத்திலும் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அல்லது இயக்குநர்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. குபேரா திரைப்படத்தினுடைய விளம்பரங்களிலே நாகார்ஜுனாவுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருடைய பெயர் முதல்ல இல்ல. பப்ளிக் ரிவ்யூவே வேண்டாம், போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 25 வருஷத்துக்கு முன்னாடியே சன் டிவிலேயே இந்த திரை விமர்சனம் அப்படி எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெளியில வரும்போதே மைக்க நீட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சோ அவ்வளவு பழமையா இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை இன்னைக்கு டக்குன்னு அப்படி மாத்திர முடியுமான்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியில இருந்து கேட்டிருக்காங்க. 25 வருட பழக்கம் அப்படின்றதுனால ஒரு பழக்கத்தை நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்றது சரியான வாதமா அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. ஒருத்தர் 25 வருஷமாக குடிச்சிக்கிட்டு இருக்காரு அல்லது 25 வருஷமாக புகைப்பிடித்து கொண்டிருக்கிறார் என்றால் 25 வருஷமாக சிகரெட் பிடிக்கிறாரு அப்படின்ட்டு அதை அப்படியே விட்டுடலாமா? அவரை திருத்த வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா? நயன்தாராவோட நெட்ஃபிளிக்ஸ் டாக்குமெண்ட்ரியை பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டு உங்களோட கருத்து என்ன? எனக்கு அந்த படத்தை பார்க்கும்போது அதில் டப்பிங் சரியில்லாத மாதிரி தோணுச்சுன்னு காவியா ஆலந்தூர்ல இருந்து சொல்லியிருக்காங்க. நயன்தாராவுடைய அந்த டாக்குமெண்ட்ரியை நான் இன்னும் முழுமையாக பார்க்கல, பார்த்து விட்டு என்னுடைய விமர்சனத்தை பதிவு செய்கிறேன். தளபதி 69 படத்துல கன்னட ஆக்டர் சிவராஜ்குமார் சத்யராஜுக்கு ரீப்ளேஸ்மெண்டா தான் இப்போ வந்து இணைஞ்சிருக்காரு. லிவிங்ஸ்டன் KGFல இருந்து கேட்டிருக்காங்க. ஹெச் வினோத் இயக்கத்திலே விஜய் நடிக்கின்ற படத்திலிருந்து சத்யராஜ் விலகியதுக்கு பின்னாலே வேறு எந்த நடிகரையும் அவங்க ஒப்பந்தம் பண்ணல. அவங்க ஒப்பந்தம் செய்த ஒரே நடிகர்னா அது சிவராஜ்குமார் தான். அதனால சத்யராஜுடைய கதாபாத்திரத்திலே சிவராஜ்குமார் நடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஜெய்சங்கர் அவரோட லைஃப்ல ரொம்பவே வருத்தப்பட்ட ஒரு நிகழ்வுனா அது எதுன்னு சந்தனகுமார் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. ஜெய்சங்கரை பொறுத்த வரைக்கும் பல பேருக்கு உதவிய ஒரு வள்ளல் அவர் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த சினிமா உலகிலே பலரை தயாரிப்பாளர்களாக்கிய பெருமையும் ஜெய்சங்கருக்கு உண்டு. அப்படி அவரால் உதவி பெற்ற ஒரு சிலர் அவருக்கு எதிராகவே ஒரு காலகட்டத்தில் வேலை செஞ்சாங்க. அப்போ என்னிடம் அதை பற்றி மன வருத்தப்பட்டிருக்கிறார் ஜெய்சங்கர். நம்ம நடிகர்களை தவிர நம்மளோட டெக்னீஷியன்ஸ் யாராவது இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ்ல ஒர்க் பண்ணி இருக்காங்களான்னு கோவை புதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. குணால் ராஜன் என்ற ஒளிப்பதிவாளர் பல ஆங்கில படங்களிலே பணியாற்றியிருக்கிறார். இவர் தான் எந்திரன், உத்தமவில்லன் போன்ற பல படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்தவர். அடுத்து இன்று ஒரு தகவல். சீதனுடைய நெருங்கிய நண்பரும் அவருடன் பல திரைப்படங்களிலே உதவி இயக்குநராக பணியாற்றியவருமான சித்ராலயா கோப்பு காசேதான் கடவுளடா என்ற வெற்றி படத்தை கொடுத்ததற்கு பின்னாலே பல திரைப்படங்களை இயக்கக்கூடிய வாய்ப்புகள் அவரை தேடி வந்தன. அப்படி வந்த வாய்ப்புகளில் ஒன்றுதான் அத்தையா மாமியா என்ற திரைப்படத்தை இயக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த படத்துடைய தயாரிப்பாளர் இருக்காங்களே, அவங்க ஒரு பெண்மணி. அந்த பெண்மணியுடைய பெயர் என்ஆர் அமுதா. அந்த பெண்மணியை பொறுத்த வரைக்கும் எப்போ பார்த்தாலும் மெட்ராஸ் பாஷையில் தான் அதிகமாக பேசுவாங்களாம். அதை பற்றி நகைச்சுவையாக ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் சித்ராலயா கோப்பு. அத்தையா மாமியா படத்துடைய படப்பிடிப்பு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது ஒரு நாள் என் அருகிலே வந்த அந்த படத்துடைய தயாரிப்பாளரான என்ஆர் அமுதா சித்ராலயா கோப்பு அப்படின்னு பேரை கேட்டவுடனே நான் எவ்வளோ அசந்து போயிருக்கேன் தெரியுமா? ஆனால் நீ என்னடான்னா எப்போ பார்த்தாலும் ஒரு வெள்ளை வேட்டியை கட்டிக்கிட்டு தவசு புள்ள மாதிரி இருக்க. டேரக்டர்னால் ஒரு பந்தா வேணும் சார், எப்போ பார்த்தாலும் வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு இப்படி சுற்றிக்கிட்டு இருக்காத அப்படின்னு என்னை பார்த்து சொன்னார். நான் பல தயாரிப்பாளர்கிட்ட பணியாற்றியிருக்கேன். இதில் யாருமே என்கிட்ட இது மாதிரி பேசினதில்லை. அப்படி பேசிய போலும் என்ஆர் அமுதா மேலே எனக்கு எந்த கோபம் வரலைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய அந்த வெள்ளிந்தியான மனசு. எல்லார்ட்டையுமே அப்படித்தான் பேசுவார் அவர் என்று அந்த கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் சித்ராலயா கோப்பு. இந்த படத்தை தொடர்ந்து பாபா திரைப்படத்தில் நீங்கள் பணியாற்றுறதுக்கு ரஜினிகாந்த் காரணமாக யார் பரிந்துரைது வந்து அது யார் என்னன்னு மேனேஜர் துரைக்கிட்ட கேட்டார். துரைக்கிட்ட நான் 2-3 பிதாமகன் இதெல்லாம் நான் முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்ததுனால துரை அப்போது முதல்ல சன் டிவியில் வந்திருந்தது.
நீங்கள் தயாரிப்பு நிர்வாகியாக பல படத்தில் பணியாற்றிருக்கீங்க. மற்ற இயக்குனர்கிட்ட பணியாற்றினதுக்கும் பாலாகிட்ட பணியாற்றுறதுக்கும் என்ன வித்தியாசம்? நம்பர் ஆஃப் டேஸ் தான் சார். டேஸ் மட்டும் நம்பர் ஆஃப் டேஸ் தான் சார். ஏன்னா அவர் பொறுமையாக எடுத்துருப்பார். நமக்கு அந்த பொறுத்த வரைக்கும் காலையில் ஸ்பாட்டுக்கு வர்றது, திரும்பி அசம்பிள் பண்ணுறது, பேக்கப் பண்ணுறது, இது மட்டும் தானே இருக்குமே தவிர ஒரு வேலையும் இருக்காது சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.